கழுகும் காகமும். கழுகை தாக்கும் ஒரே பறவை காகம் மட்டுமே. அது கழுகின் மேல் அமர்ந்து கொண்டு அதன் கழுத்தில் தன் அலகால் கொத்தும். ஆனால் கழுகோ தனது நேரம் மற்றும் ஆற்றலை வீணாக்காமல் காகத்தின் மேல் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்கும். சற்று நேரத்தில் கழுகு தன் இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி உயர பறக்க துவங்கும். உயரம் கூட கூட காகம் சுவாசிக்க கடும் சிரமம் ஏற்பட்டு ஆக்சிஜன் குறைந்து கீழே விழுந்து விடும். உங்கள் பொன்னான நேரத்தை காகங்களை போன்று உங்களை கொத்துபவர்களோடு போராடி வீணாக்குவதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக உங்கள் உயரத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்லுங்கள். விரைவில் அவர்கள் தானாகவே காணாமல் போய்விடுவார்கள். நீங்கள் கழுகா அல்லது காகமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கேயிருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். யோபு 39:27-29 வரை. கழுகு போல உயர உயர பறப்போம்.